ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷூஸ் டிலைட். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை பாசிட்டிவிட்டியோட கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதே பாசிட்டிவிட்டியோட சொல்லப்போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீசெண்டாக 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாச்சு என்னால் வந்திருக்க முடியாது. அதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலையிலேருந்து நைட் வரலும் என்னோட டே எப்படி போச்சு, எவ்வளோ பிஸியாக போச்சு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பானிபூரி எல்லாரும் நினைக்கலாம் அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டே பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே 6:30 இல்லை 6க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 2 மணி நேரத்தில் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன் கிட்ஸு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளான்டிங் வேலை கொஞ்சம் இருந்தது. எடிட்டிங் வேலை இல்லாததுனால நான் இன்றைக்கி பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிளான்ஸில் அந்த கொஞ்சம் மீலி பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நிறையவே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரீபாட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாட் பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் ரொம்ப ஆன்டிக்காக நம்ம டெக்கார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆன்டிக் லுக் கிடைக்கும். ஸோ எனக்குமே பேசிக்காக அது ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில பிராஸ் இந்த மாதிரி பாட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க. ஸோ எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கணும், பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தோணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படின்றதுக்குள்ளே அந்த 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 2 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்குள்ளே கிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அதனால் இதுக்கப்புறம் அந்த பக்கமே போக முடியாது. ஏன்னா மண்ணில் இவங்களை விட்டால் என்ன நடக்கும்ன்றது கண்டிப்பாக கிட்ஸு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டுவை தான் இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கிட்டுக்கு எக் ரைஸ் எந்த டைம் நம்ம பண்ணி கொடுத்தாலும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. கிட்டு மட்டும் இல்லை, சார்விக்குமே அந்த எக் ரைஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை சூடாக அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படிங்கிறதுனால வந்ததுக்கப்புறம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இதோட ரெசிபியும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயே எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக கார்லிக் பவுடர் இருந்தால் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் பவுடர் காரத்துக்காக யூஸ் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான அந்த எக் ரைஸ் ரெடி ஆகிடும். கிட்ஸு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, கிட்டு எவ்வளோ அமக்கலம் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஏன்னா தனியாக சாப்பிட மாட்டாரான், ஊட்டி விடணுமா. அதுவும் இல்லாமல் டிவி போட்டால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் இப்போது ரொம்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் டிவி போட்டு தான் ஊட்டுறதா இருக்குது. எனக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு சாப்பிடவே தோணாது. ஏன்னா காலையில் நான் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பொடி ரைஸ் தான் சாப்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு எப்போவுமே ஊருக்குலேருந்து வரும்போது இங்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அது போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டு அதுலேயே நெய் போட்டு என்னோடய லஞ்சையும் சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ சிம்பிளாக அதே டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ
ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சு நான் தூங்க வச்சிருவேன். அப்படி தூங்க வைக்கல அப்படின்னா என்னை ஈவினிங் வந்து வச்சு செஞ்சிருவேன். ஸோ அதனால தூங்க வச்சுட்டா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்னோடய ஹெல்ப்பர் வந்து லீவ் போட்டுட்டாங்க. ஸோ வரல அப்படிங்கிறதுனால கிச்சன் வந்து இந்த நிலைமையில் மோசமாக இருக்குது. ஸோ அதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் என்னால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ போட்டுட்டு என்னோடய இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அங்கே விட்ட டாப்பிக்கை நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்பவே வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் நம்ம யூடியூப் வீடியோஸ் எடிட்டிங் அது இதுன்ட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2மே சின்ன சின்ன கிட்ஸ், அவங்கள வந்து ஒரு ஃபுல் டே வந்து நம்ம அவங்களுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இன்னுமே கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க ஸ்கூலெல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கிட்டுவையும் நாங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிது. அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே நம்மள வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே அந்த சேஞ்சஸை வந்து நானே உணர்ந்தேன். எப்படி அப்படின்னா நம்ம மைண்டை வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வந்து என்கேஜ் பண்ணும்போது, அந்த மாதிரி செலுத்தும் போது நம்ம மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். பிஸியாக இருக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். பிடிச்ச விஷயம் அதுவும் பண்ணும்போது நமக்குள்ளேயே ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து நம்மளால் உணர முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் ஒருத்தருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக வந்து முடியுதோ இல்லையோ நம்ம ட்ரை பண்ணியாச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்திருக்கு. ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறீங்க, நார்மலாக தமிழில் வந்து பேசுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் நான் வந்து நேச்சுரலாக நான் பேசுகிறதே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து பழகினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய இதுவாக தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா இதே மாதிரியே பேசுகிறது வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் கண்டிப்பாகவே இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த யூடியூப் வந்து நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு நல்ல வீடியோவாக நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கு பின்னாடி வந்து நிறையவே ஒர்க் இருக்குது. அண்ட் டைமும் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் கிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால நான் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா அப்படியே போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா எனக்கு க்ளீனிங், இந்த ஆர்கனைசிங், வீடை வந்து அழகாக நீட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஆர்கனைசிங் வீடியோஸ் வேணும், க்ளீனிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த வேலை நான் பண்ணுறனோ அந்த வேலையை வந்து நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அந்த வேலை எனக்கு முடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதை இப்போ நீங்களே வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு எவ்வளோ அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் இந்த மாதிரி தான் நடக்குமே. எந்த வேலையும் வந்து என்னால் பண்ணவே முடியறதில்ல. கிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கற்றுக்கணும், பார்க்குறதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜில் இருக்கும்போது அவங்க எதிர்க்க நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது ஒரு டைம் வந்து நம்மளுக்கு முடியும் போது நம்ம கொடுத்துருவோம். ஆனால் முடியாதப்போ எப்படா வேலை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சார்வியும் வந்தாச்சு. ஸோ சார்விக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபீல்ட் ட்ரிப் இருந்துச்சு. அதாவது ஃபார்முக்கு போயிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அவங்க கற்றுட்டு வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு ஸ்கூல்லேருந்து வந்ததுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சுத்தமாகவே வீட்டில் தீர்ந்துருச்சு. அதுக்காக கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தில் இருக்க வெஜிடபிள் ஷாப்லேயே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அடுத்தது சார்வியும் வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்தந்த பிளேஸில் வைக்கிறதுக்கு.
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து விட்டுருவேன். அவங்க எதனா கேட்டாங்கன்னா சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா அதுலேருந்து அவங்களும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் அடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்கக்கிட்ட விட்டுறதே பெட்டர். நீங்கள் உங்கள் கிட்ஸ் வந்து எப்படி இந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்நாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பானிபூரி வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க கிட்ஸு ரொம்ப நாளாக. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பூரி எல்லாத்தையும் சுட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் அதுக்கு கம்மியாக கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வடிகட்டிக்கோங்க. ஸோ அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிட முடியும். ஆனால் நம்ம பானிபூரி கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 இல்லை 6 தான் கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு எத்தனை வேணாலும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நான் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஸ்வீட் தண்ணி செய்யணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புளியை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு. அதில் கொஞ்சமாக உப்பு, அதே சாட் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு நான் முன்னாடியே நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் சாட் மசாலா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ 3மே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பூரி இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்சர், நான் வந்து தஹி பூரி பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ஜூஸ் இருக்குது இல்லையா, அதையும் இதில் அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சமாக தஹி பூரிக்கு கேர்ட் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த பானிபூரி ரெசிபி பார்த்திங்கன்னா பார்க்கும்போது பண்ணுறதுக்கு ரொம்ப வேலைகள் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து பானிபூரி லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ வீட்லேயே நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபீட்பேக்ஸும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக ஜாலியாக போச்சு. ஸோ இன்றைக்கி பானிபூரியே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் மாதிரி சாப்பிட்டதுனால தனியாக எதுவும் டின்னர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், ரிலாக்ஸ்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது வேறு எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல வீடியோ கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். until then bye, take care.